தெய்வீக வழிபாடு. இப்ப நீங்க சாயந்தரம் நடத்துனதுக்கு நீங்க யாரும் இல்ல, நீங்க இங்க கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இந்த அன்ன அபிஷேகம், பால் அபிஷேகம், படுத்துக்கிட்டு உருண்டுட்டு வர்றது, இப்படி குத்திக்கிட்டு வர்றது, இப்படி குத்திக்கிட்டு வர்றது, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணவர்கள் யார் தெரியுமா? 100 வருஷத்துக்கு ஆதிக்கம் செலுத்தணும், அதிகாரத்துக்கு வரணும்னு திட்டம் போட்டு இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான் பாரு, அவன் கொண்டு வந்தது. எப்படி அவன் கொண்டு வந்து உங்கள்கிட்ட பூத்திட்டான்? ஏன்னா அவனுக்கு 30 நாள் வேலை வேணும், வருமானம் வேணும். மாசத்துல குறைஞ்சது 15 நாளாவது அவனுக்கு வருமானம் வரணும் இல்ல? அதுக்கான வேலை என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை இதுகளும் யூகம் பண்ணி அவன் உங்களுக்கு ஒரு விதாச்சார கணக்குல வகுத்து வச்சிருக்கிறான். நீங்க அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. புரியுதா? இந்த விஷயத்த கணேசகுமார் கூட ஒரு முறை புரிய வச்சேன். ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது நாங்க இவ்வளவு அன்னதானம் போடுவோம், இப்படி இப்படி நிகழ்வுகள் நடக்கும், இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அடுத்த வருஷம் நீங்க அன்னதானம் கொடுக்கறதா அங்க முடிவு பண்ணேன். கேளுங்க, இந்த சொன்னது பிரகாரம் அந்த இடத்துல அதை அவர் கண்டறிஞ்சு வந்தாரு. அப்ப இவ்வளவு நாளும் இப்படித்தான் நம்ம ஏமாந்து இருக்கோமான்னு முடிவு எடுத்துக்கிட்டாரு. அதுதான் உண்மை. நம்ம உண்மை ஐயப்ப பக்தர்களே போனா உண்மை உணர்வோட அவங்க அன்னதானம் கொடுக்கல இல்லையா? புரியுதா என்ன சொல்றது? அத ஐயப்பனே வந்து தூக்கி போட்டு போற இடமெல்லாம் நீங்க பார்க்க முடியும் சாமின்னு சொன்னேன். அதை பார்த்தாரு. பாத்தீங்கல்ல? அப்ப இவ்வளவு நாள நம்ம இப்படித்தான் ஏமாந்துருக்கிறோம் அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டாரு. புரியுதா? அப்ப இது போலதான் இருக்கிறது. நீ சாமி கும்பிடு, நான் உங்களை வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். பெருமிதத்துக்கு கும்பிடாத. எப்படி? இப்ப எல்லாம் ஊர்ல திருவிழா நடத்துறவங்களா எவனாவது உண்மையா திருவிழா நடத்துறாங்களா? அந்த தெருக்காரன் அப்படி நடத்திட்டான் போட்டி. அவனை விட நம்ம இங்க 2 மைக் செட் 2 கட்டணும். அவன் 2 நாள் கூத்தாட்டு போட்டான்னா நம்ம 3 நாள் கூத்தாட்டம் போடணும். இந்த அடிப்படையில தான் எல்லா ஊர்களையும் திருவிழா நடத்துறாங்களே தவிர உண்மையான உணர்வோட ஒரு தெய்வீக வழிபாட்டு, அது காவல் தெய்வமா இருக்கட்டும், ஊர் தெய்வமா இருக்கட்டும், குல தெய்வமா இருக்கட்டும், அப்படி நடத்துறாங்கன்னு சொல்லி எந்த ஊருக்காரங்களாவது இங்க வந்து நின்று எனக்கு ஒப்பிக்க சொல்லு பார்ப்போம். அப்படி கும்பிடுறவங்க இருந்தா, அப்படி கும்பிடுறவங்களா இருந்தா நான் முதல்ல அவங்க காலை தொட்டு கும்பிடுவேன். அதுல நான் தயங்கவே மாட்டேன். புரியுதா? இப்போ நீங்க வேலைப்புற கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம பெரிய அண்டாவுக்கு 20 அண்டா கூளை காய்ச்சி வைக்கிறோம். இந்த காலத்துல கறி அங்கேயும் கிடா வெட்டுவாங்க, சோறு வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த கோயில்ல எல்லாரும் எதை சாப்பிட போவாங்க விரும்பி? ஆட்டுக்கறி சோறு, கோழிக்கறி சோறு தானே சாப்பிட போவாங்க. கூழுக்கும் கீவுல நின்று 2 மணிக்குள்ள அவ்வளவும் காய்ச்சி குடிச்சிட்டு போயிடறான்ல. நீ உணர்வோட செய்யறதுனாலதான் அதை குடிக்கிறதுக்கு கீவுல வந்து காத்துக்கிட்டு நிக்கான். உன்னால கொடுக்க முடியாம நிக்குது. வந்தவங்க பாத்துருக்கீங்கல்ல? அது இந்த வருஷம் நம்ம போயிருக்கல, இன்னும் விபரீதமான நெருக்கடி அவங்களுக்கு. 4 மணி வரைக்கும் இருக்கும்னு சொன்னது 1 மணிக்கெல்லாம் காலி ஆயிருச்சு. சீக்கிரம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி தண்ணியை ஊத்தி தண்ணியா கொடுத்தாங்க. ஒரு 3 மணி வரைக்கும் அது கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 4 அண்டாவுக்கு தண்ணி ஊத்தி கலந்துட்டாங்க சாமி. என்ன போன சாமி, ஒரு 3 மணி வரைக்கும் அது வரட்டும் சாமி அப்படின்னாங்க. பாவத்தை பண்றீங்கன்னு சொன்னேன். புரியுதா? இறைவனுடைய மன நிறைவோட நாம எதை கொடுத்தாலும் அந்த இடத்துல சாப்பிடுறதுக்கு அவனால அனுப்புவான். ஏன் அந்த கூழை காய்ச்சி நம்ம ஏன் கொண்டு போய் அங்க கூழ் ஏன் மக்களுக்கு கொடுக்கும்? புரியுதா? இந்த மட்டுக்கான
சட்டியில போய் கூளை காய்ச்சி கொண்டு போய் அங்க முருகன் கோயில பக்கத்துல வச்சு சாமி கும்பிட்டு வர தெரியாமலா? அதையே நடைமுறைப்படுத்திருக்கிறோங்க. கிட்டத்தட்ட போன வருஷத்தோட 20 வருஷமா நடக்குதுங்க அது. புரியுதா? அப்போ இறை வழிபாட்டுல எப்படி இருக்குங்கிற உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணம் பண்ணணும். சொல்லலாம், திருச்செந்தூருக்கு மாலை போட்டு போறோம், இது மாலை போட்டு போறோம், ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறோம், நம்ம பழனிக்கு கூட மாலை போட்டு போறாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. பாத யாத்திரை போறாங்க இல்லையா? நன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? என்னப்பாச்சு எல்லாரும் அங்க திரும்புறீங்களே என்னன்னு கேட்டேன். அது இந்த பூனைக்காடு வந்து ஓடிக்கிட்டு தெரியும், தவிக்கிட்டு தெரியும்.